எல்லாருக்கும் ஹாய். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஃபேஸ் தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வந்து சுஃபியான் அன்கட்ஸ்னு ஒரு இன்ஸ்டாகிராமில் இருந்து நமக்கு வந்து மைண்டுன்னு கமெண்ட் வந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த இமேஜை வந்துட்டு ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணதை வந்து நமக்கு வந்து ஃபேஸ் தான் தேவை, அதனால் ஃபேஸை மட்டும் நம்ம ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபேஸை வந்து நம்ம ரெமினியில் போட்டு என்ஹான்ஸ் பண்ணணும். அதனால் ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபேஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரெமினி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ட்ரை ரெமினின்னு கீழே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து சூஸ் ஃபைல்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வாட்டர் மார்க்கோட வந்திருக்கும். இந்த வாட்டர் மார்க்கு இல்லாமல் வேணும்னா நீங்கள் ஒன்று மொபைல் வெர்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நான் சொல்கிற இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வாட்டர் மார்க் வந்துடும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே டாப் பாரில் வந்து ஒர்க் ஆகும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டில் வந்துட்டு நெட்வொர்க்னு ஒரு டேப் இருக்கும், நெட்வொர்க் போய்க்கோங்க. இப்போ வந்து இங்கே வந்து இமேஜ் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த நெட்வொர்க் டேபில் இமேஜ்ன்ற டேபை செலக்ட் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணுங்கள். ஸோ ரீலோட் பண்ணிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக அந்த இமேஜ் லிஸ்ட்டில் லோட் ஆயிரும். இதில் வந்து இமேஜை கிளிக் பண்ணால் ரைட் சைடில் ப்ரிவியூன்னு ஒரு டேப் இருக்கும், அதில் வந்துட்டு எல்லா இமேஜும் ப்ரிவியூ ஆகும். இதில் வந்து நம்ம அந்த நம்மளோட இமேஜை வந்து நம்ம தேடி அதை வந்து ஓப்பன் இன் நியூ டேப்னு கொடுத்தா இன்னொரு விண்டோவில் ஓப்பன் ஆயிரும். இப்போ இது வந்து அந்த என்ஹான்ஸ் ஆனது, ஆனால் வந்து வாட்டர் மார்க்கோடு இருக்குது. இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதை சேவ் பண்ணிவிட்டு வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ் வாட்டர் மார்க்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. நம்ம வந்து அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த ரெமினியில் என்ஹான்ஸ் பண்ண வாட்டர் மார்க்கோட வெர்ஷன் வந்து இதில் அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து நம்ம இந்த 3D ஃபேஸ் ஜென்ரேட் பண்ணுற சாஃப்ட்வேரில் போட்டு நம்ம வந்து ஃபேஸை வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம். இது லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒன்ஸ் லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து இங்கே வந்து அந்த 3D ஃபேஸ் வந்துருச்சு. இது வந்து ஒரு 80% தான் மேட்ச் ஆகுது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும். ஸோ ஃபேஸோட ஷேப்லாம் கொஞ்சம் தப்பாக இருக்குது. நம்ம அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து பிளெண்டரில் தூக்கி அதை போட்டதுக்கப்புறம் இம்போர்ட் ஜிஎல்டிஎஃப்னு கேட்கும். அதில் இம்போர்ட் ஜிஎல்டிஎஃப் கொடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணிடுவோம். இப்போ மேலே வந்து டெக்ஸ்சரை வந்து நம்ம எனேபிள் பண்ணிடலாம். டெக்ஸ்சர் டேபில் டெக்ஸ்சரை கிளிக் பண்ணி டெக்ஸ்சரை எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா நமக்கு தெரியும் அந்த 3D ஃபேஸு கொஞ்சம் ஷேப்லாம் கொஞ்சம் தப்பாக இருக்குது. நம்ம வந்து ஷேப்பை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஒரு வாட்டி அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்த்துக்கலாம். ரெஃபரன்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து ஸ்கல்ப்டிங்கில் போயிட்டு எலாஸ்டிக் டிஃபார்ம்னு ஒரு டூல் இருக்கும். அந்த எலாஸ்டிக் டிஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஷேப்லாம் வந்து அந்த ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு அந்த ஷேப் கொண்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதுக்கும் இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது எப்போ வேணாலும் க்ராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம எப்போவுமே சேவ் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. ஸோ இப்போ வந்து தாடி வந்து வைக்கணும். இங்கே வந்து பாதி தாடி தான் இருக்குது. இப்போ தாடி வந்து இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சைடு பியர்டு வந்து நெட்டில் இருந்து ஒரு இமேஜ் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து இதில் பெயிண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரெஃபரன்ஸுக்கு நெட்டில் இருந்து ஏதாச்சும் ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஐஸ்டாக்கோட வாட்டர் மார்க் வந்து ரைட் சைடில் தான் இருக்குது. நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற தாடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணி ஃபோட்டோஷாப்பில் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம்.
அதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு சைடு பியர்டுன்னு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிளெண்டர் போயிட்டு இங்கே வந்து நான் அந்த பியர்டை வந்து இந்த மாடலுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கீழே கடைசியாக டெக்ஸ்சர்னு ஒரு டேப் இருக்கும், அதில் போய் நியூன்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் ஓப்பன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்துட்டு நம்ம வந்து மேலே வந்து நிறைய டேப் இருக்கும், அதில் வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட்டுன்னு ஒரு டேப் இருக்கும், அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் ஆயிலி மாதிரி இருக்கும் அந்த டெக்ஸ்சரு. ஸோ மேலே வந்துட்டு அந்த ஷேடரில் வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆயிலி மாதிரி இருக்கிறது போயிடும். இப்போ ரைட் சைடில் இருக்கிற பேனலில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒரு ஸ்பேனர் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய யூஐயில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு யூஐ வந்துடும். அதில் வந்து டெக்ஸ்சர்னு ஒரு டேப்புக்கு இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு இந்த வியூ பிளேன்னு இருக்கிறத வந்து ஸ்டென்சில்னு மாற்றிடுங்க. இப்போ வந்து மவுஸை வந்து அந்த 3D மாடல் மேலே வச்சா அந்த நம்ம செலக்ட் பண்ண அந்த டெக்ஸ்சரும் வந்து இங்கே தெரியும். ஸோ நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டெக்ஸ்சர் வந்து அந்த 3D மாடல் மேலே அப்ளை ஆகும். இப்போ நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அந்த பியர்டு வந்து எந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். அலைன் பண்ணிட்டு நான் அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேர்த்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது ரொம்ப. இதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும். இமேஜ் சேவ் ஆஸ் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணக்கப்புறம் அந்த சேவ் பண்ண இமேஜையும் அந்த ஒரிஜினல் இமேஜையும் நான் ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணுறேன். இது வந்து அந்த மாடிஃபை பண்ண இமேஜ். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணணும். ஓகே, ஓரளவு கலர் கரெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு லேஅவுட் டேப் போயிட்டு ஹெட்டோட மாடலை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரைட் சைடில் வந்து கடைசிக்கு முன்னாடி ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு இந்த இடத்துல பேஸ் டெக்ஸ்சரில் வந்து இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை கிளிக் பண்ணி அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தாடி வந்துடுச்சு, ஆனால் தாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம கொஞ்சம் டார்க்காக மாற்றணும். ஏன்னா வந்துட்டு அந்த யூஸரோட தாடி வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அதனால் நம்ம வந்து இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் டார்க்காக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு டார்க்காக மாற்றிட்டேன். இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதே இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தாடி ஓகே. இப்போ பின்னாடிருந்து பார்க்கும்போது எதுவும் தெரியல. இப்போ வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஸ்கல்ப்டிங்கில் வந்து நம்ம தாடி வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து வேறு மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது, இதை வந்து நம்ம ஸ்கின் கலரில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த தாடி கலர் மாற்றியாச்சு. இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கேயும் மறுபடியும் லேஅவுட் டேப் போயிட்டு நம்ம வந்து அந்த டெக்ஸ்சரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம சைடில் வந்துட்டு கொஞ்சம் முடி டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் முடி வந்து திக்காக ஆட் பண்ணணும். ஸோ மாடலில் பார்த்திங்கன்னா இன்னும் டார்க்காகவே இருக்குது, நம்ம அதனால் ரொம்ப லைட்டாக வைக்க வேணாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து கொஞ்சம் முடி வந்து டார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ அதே இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பிளெண்டரில் போய்ட்டு அந்த இமேஜை வந்து இங்கே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து டார்க் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம ஹேர் வந்து வைக்கணும். ஸோ இதில் மாடலோட ஹேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாகவே இருக்குது, நிறையவே இருக்குது முடி. இப்போ நம்ம வந்து அதே மாதிரி முடி வந்து இங்கே க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடிட் மோடு போய்க்கலாம். இப்போ வந்து இது வந்து ஹேர் வந்து 3ஆக பிரியும், டாப்பு, லெஃப்ட்டு, ரைட்டுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாப்பும் அப்புறம் கீழே இருக்கிற சைடையும் தனித்தனியாக பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம டாப்பை மட்டும் அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஹேர் லைனோட மொத்த அவுட்லைனையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்து டாப்பை மட்டும் இப்போ வந்து தனியாக பிரிக்க போகிறேன். ஸோ இங்கே டாப்பை தனியாக பிரித்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு தனி ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ செப்பரேட் செலெக்ஷன் கொடுத்தா இங்கே ரைட் சைடில் வந்து நான் டாப்புன்னு ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ வந்து டாப்பில் முடி வைக்கணும். ஸோ முடி வைக்கிறதுக்கு வந்து ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு பார்ட்டிகல்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹேருன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹேரை சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் மேலே ஃபுல்லாக ஹேராக வந்துடும். இதில் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து முடியோட டெக்ஸ்சரை வந்து பிளாக்காக மாற்றிக்கிறேன். ஸோ நியூ மெட்டீரியல் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பேஸ் கலர் வந்து பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன். வந்து நம்ம முடியை வந்து கோம் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்ட்டிக்கல் எடிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு சில இடத்துல வந்து முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து நான் அந்த இன்டர்போலேட்டை ஆன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணேன்னா அந்த இடத்துலலாம் முடி வந்து ஒவ்வொரு பார்ட்டாக ஆட் ஆகும். நான் எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வந்துட்டு மேனுவல் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கோம் பண்ணிக்கலாம். பார்ட்டிக்கல் எடிட்டில் வந்துட்டு கோம்புன்னு ஒரு டூல் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த பர்சனுக்கு இருக்கிற மாதிரி முடியை வந்து நம்ம கோம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம இந்த பார்ட்டிக்கலை வந்து ஹேர் கார்டை கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ரைட் சைடில் ஸ்பேனர் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் கன்வெர்ட் டு மெஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண டாப்பை டிசேபிள் பண்ணியிருக்கேன். மெஷ்ஷுன்னு ஒன்று ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ அதை வந்துட்டு ஆப்ஜெக்ட் போயிட்டு கன்வெர்ட் டு கர்வ்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து அது எல்லாமே ஒரு கர்வாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து அந்த கர்வோட டேட்டாவில் வந்து ஜாமெட்ரி போயிட்டு எக்ஸ்க்ளூடில் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி கார்டு வேணுமோ அந்த மாதிரி சைஸ் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிறேன், 0.05 வச்சுக்கிறேன். சாரி, 2 வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 0.05 வச்சுக்கலாம். ஓகே, இப்போது வந்து ஓவராலோட கார்டு ஷேப் வந்து கரெக்டாக தான் இருக்குது. சில இடம் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்குது. அதை வந்து நம்ம மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து முடியோட டெக்ஸ்சரை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மெட்டீரியல் போயிட்டு இது டெக்ஸ்சர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ அது வந்து கர்வில் இருக்குது. ஸோ மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணிட்டு மெட்டீரியல் போய்ட்டு நியூ மெட்டீரியல் ஆட் பண்ணிவிட்டு பேஸ் கலரில் வந்து இமேஜ் டெக்ஸ்சர் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து ஓப்பன் இமேஜ் கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஒரு ஹேர் இமேஜ் வச்சுருக்கோம்ல, அந்த ஹேர் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து முடி வந்து அதில் அப்ளை ஆயிடுச்சு. ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியல. இப்போ இங்கே முடி வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகிருக்கு, ஆனால் ஆல்ஃபா டேட்டா இல்லை. அதுவும் இல்லாமல் முடி வந்து தப்பான டைரெக்ஷனில் இருக்குது. இதுக்கு வந்து டைரெக்ஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூவி எடிட்டிங் போயிட்டு நான் வந்து அந்த டைரெக்ஷனை வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ இது ஹேரை கிளிக் பண்ணிவிட்டு யூவி எடிட்டிங் போய்க்கோங்க.
இங்கே வந்துட்டு ஹேரோட டெக்ஸ்சர் வரணும். இப்போ இங்கே வந்துட்டு என்னோடய ஃபேஸோட டெக்ஸ்சர் இருக்குது. அதனால் இந்த ஆப்ஷனில் சூஸ் பண்ணி ஹேரோட டெக்ஸ்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே அந்த டபுள் ஆரோ கிளிக் பண்ணால் அந்த வெர்டிசஸ்லாம் இதில் வந்துடும். இப்போ இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணி ஹேரோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஹேர் வந்து வந்துருச்சு. ஆனால் இப்போது இன்னும் அந்த ஆல்ஃபா டேட்டா இல்லை. ஸோ அதுக்கு வந்து ஷேடர் எடிட்டர் போயிட்டு ஸோ அந்த சோர்ஸ் இமேஜோட ஆல்ஃபாவை வந்துட்டு ப்ராசஸிங்கோட ஆல்ஃபாவில் வந்து நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப்பில் வந்துட்டு அந்த ஆல்ஃபாவை கனெக்ட் பண்ணி விட்டோன்னே இங்கே நம்மளுக்கு வந்து ஆல்ஃபா வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் கேப்லாம் நமக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போது. ஸோ ஃபஸ்ட் நம்ம எடிட் மோட் போய்க்கலாம். இப்போ நான் எங்கெங்கெல்லாம் முடி வேணுமோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் வந்து முடியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த சோர்ஸ் இமேஜில் இருக்கிற ஹேர் லைனை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அப்படி போட போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அந்த முடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இந்த இடத்துல போட்டதுக்கப்புறம் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேடோலாம் தெரியுது. இந்த ரைட் சைடில் அந்த ஒயிட் கலரு அதெல்லாம் வந்து லைட்டு. ஸோ லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஷேடோலாம் தெரியுது. இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போதைக்கு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணிட்டு இதை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இமேஜ் சேவ் ஆஸ். இங்கே வந்து ஹேர்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதே இமேஜை. இப்போ லேஅவுட் போயிட்டு நம்ம ஃபேஸோட டெக்ஸ்சரை வந்து அந்த புது இமேஜுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து ஹேர் வந்து கொஞ்சம் க்ரே கலரில் இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக பிளாக்கில் வேணும். பார்த்தா தெரியும் அந்த ஹேருக்கும் அந்த டெக்ஸ்சருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க்காக மாற்றிக்கலாம். இப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதே டெக்ஸ்சரை. ஸோ இப்போ ஓகே, இப்போ வந்து நம்ம ஹேர் வந்து ஓகே. இப்போ நான் வந்து அந்த ஹேர் லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹேரை வந்து கொஞ்சம் டிஃபார்ம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஸ்கல்ப்டிங் போயிட்டு எலாஸ்டிக் டிஃபார்ம்னு ஒரு டூல் இருக்கும். அந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ரேடியஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி முடியை வந்து இழுக்க போகிறேன். ஓகே, இது முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்துட்டு முடி வைக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஹேருக்கு பண்ண மாதிரி நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்துட்டு அந்த வெர்டிசஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஹேரை வந்து போடணும். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு செப்பரேட் செலெக்ஷன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு நம்ம அதே மாதிரி பார்ட்டிக்கல் போயிட்டு இப்போ வந்து ஹேரை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ரைட் சைட் டூலில் வந்துட்டு பார்ட்டிக்கலை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு ஹேர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த முடி வந்து ரொம்ப பெருசு இல்லை, ஓரளவுக்கு தான்.
ஸோ அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம கோம் பண்ணிக்கலாம். ஓகே, கோம் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து அதே மாதிரி ஹேர் கார்டை மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கார்டாக மாற்றுறதுக்கு வந்துட்டு நான் ஆப்ஜெக்ட் போயிட்டு கர்வ்னு கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கர்வோட டேட்டாவில் போயிட்டு ஜியாமெட்ரியில் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஓகே, இது டூ மச்சாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து முடியோட சேம் டெக்ஸ்சர் தான் இதுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து எதுவும் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஷேட் ஸ்மூத் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஹேரோட டெக்ஸ்சரை வந்து டேரெக்டாக இதில் வந்து நான் அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஸோ என்ன பண்ணணும்னா ஹேரோட மெஷை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஹேரை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு மெட்டீரியல் டேப் போயிட்டு இந்த மெட்டீரியலை அப்படியே ட்ராக் பண்ணி இது மேலே போட்டிங்கன்னா அதே மெட்டீரியல் இதுக்கு அப்ளை ஆகிரும். இதில் மெட்டீரியல் அப்ளை ஆகிடுச்சு. ஆனால் இப்போ அந்த முடியை பார்த்தா அந்த டைரக்ஷன் வந்து தப்பாக இருக்குது. ஸோ இந்த டைரக்ஷனை வந்து நம்ம மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ யூவி எடிட்டிங் போயிட்டு அந்த டபுள் ஏரோவை வந்து கிளிக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஓகே, இது வந்து இன்னும் கர்வில் இருக்குது. நம்ம ஆப்ஜெக்டில் போயிட்டு அதை வந்து மெஷின் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டெக்ஸ்சர் போகிறதுக்கு முன்னாடி அதை மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் அந்த யூவி எடிட்டிங்கில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இதில் வந்து சைடில் இருக்கிற முடிக்கும் நம்ம வந்து அதை டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜூம் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து முடி வந்து எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகே, முடி லெஃப்ட் அண்ட் ரைட்டு முடிஞ்சு. இப்போ பேக் சைட்லாம் பார்த்தா நமக்கு வந்து சில இடத்துல கேப் தெரியும். அப்புறம் கீழே வந்து கொஞ்சம் முடி இல்லை. நம்ம அதெல்லாம் வந்துட்டு அங்கே வந்து ஹேர் வைக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துலலாம் இந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து டெக்ஸ்சரில் தான் கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடுக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் இது பண்ணிக்கலாம். ஸோ நெட்டில் போயிட்டு நம்ம பேக் சைடு டெக்ஸ்சர் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து ஹேர் பேக் சைடு ஃபேடுன்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் கரெக்டாக இருக்கும். இந்த இமேஜை நான் சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம மற்ற இமேஜுக்கு டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ண மாதிரி இந்த இமேஜையும் வந்துட்டு பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணி பேக் சைடு வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்சரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர் போயிட்டு ஃபஸ்ட்டு டெக்ஸ்சர் பெயிண்ட் போய்க்கலாம். டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு ரைட் சைடில் வந்துட்டு சோர்ஸ் ஃபைலை வந்து அந்த பேக் சைடு இமேஜை மாற்றிட்டு நம்ம மாடலை வந்து பின்னாடி திருப்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து இமேஜ் ஆஸ்பெக்ட் வந்து தப்பாக இருக்குது. ஸோ நம்ம அந்த செட்டிங்ஸ் போயிட்டு இமேஜ் ஆஸ்பெக்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் ஆஸ்பெக்ட் வந்து கரெக்டாக மாறிடும். இப்போ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம அது மேலே பெயிண்ட் பண்ணுவோம். ரேடியஸ் குறைச்சி வச்சுக்கிறேன், ரொம்ப பெருசாக இருக்கு. ஓகே, இப்போ பேக் சைடு கவர் பண்ணியாச்சு. சில இடத்துல வந்து அங்கங்கே நமக்கு வந்து கேப் தெரிஞ்சுது. ஸோ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா கேப் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த இமேஜை வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வந்து மேனுவலாக எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ முடிச்சக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து லேஅவுட் போயிட்டு நம்ம இமேஜ் டெக்ஸ்சரை வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் டெக்ஸ்சர் டாட் பிஎன்ஜின்னு சேவ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நமக்கு எந்த கேப்பும் தெரியல, முடியுமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதேமாதிரி உங்கள் ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ணுறக்கு கமெண்ட்டில் மைனுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் உங்களோட ஃபேஸோட URL கொடுங்க. நான் வந்து உங்கள் ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ணுறேன்.